வணக்கம். இன்னைக்கு நம்ம லேபர் கோட் பார்க்க போறோம். லேபர் கோட்னா தொழிலாளர் நீதிமன்றம். ஏற்கனவே there are 3 modes for settlement of industrial disputes ன்னு பார்த்தோம். First one conciliation machinery, second one adjudication machinery, மூணாவது arbitration. இதுல லேபர் கோட் எதுல வருதுன்னா adjudication machineryல வருது. So adjudication machineryல லேபர் கோட், இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனல், நேஷனல் ட்ரிபுனல்னு 3 அமைப்புகள் இருக்கிறது. இதுல இன்னைக்கு நம்ம லேபர் கோட் மட்டும் பார்க்க போறோம். சோ லேபர் கோட்ஸ பத்தி செக்ஷன் 7ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட அப்பாயின்மெண்ட பத்தி பார்க்க போறோம். இது செக்ஷன் 7 சப் கிளாஸ் 1ல சொல்லியிருக்காங்க. The appropriate government may by notification in the official gazette constitute one or more labor codes for adjudication of industrial disputes relating to any matter specified in the second schedule. So உரிய அரசு ஒரு அறிவிப்பு அபிஷியல் கெசட்ல போட்டுட்டு எத்தனை லேபர் கோட்ஸ் வேணாலும் அமைச்சுக்க முடியும். அதுவும் பர்டிகுலரா ஃபார் அட்ஜுடிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ரிலேட்டிங் டு எனி மேட்டர் ஸ்பெசிஃபைட் இன் த செகண்ட் ஷெட்யூல். ஸோ லேபர் கோர்ட்டுக்கு என்ன மேட்டர்ஸை தீர்த்து வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னா, 2வது அட்டவணையில குறிப்பிட்டிருக்கிற தகராறுகளை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. These courts shall also perform such other functions as may be assigned to them. Next, செகண்ட் ஷெட்யூல்ல குறிப்பிட்டிருக்கிற தகராறுகளை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் தொழிலாளர் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு பார்த்தோம். சோ இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, செகண்ட் ஷெட்யூல்ல என்னென்ன மேட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சோ matters within the jurisdiction of labor code in the second schedule. First point, the propriety or legality of an order passed by an employer under the standing order. Standing order na நிலையான சட்டம். சோ தொழிற்சாலையில் உள்ள நிலையாணையின் கீழ் முதலாளி ஒருவர் பிறப்பித்த உத்தரவின் தன்மை அல்லது செல்லுபடியாகும் தன்மை குறித்த தகராறுகள். செகண்ட், application and interpretation of standing orders. So நிலையாணைகளை அமல்படுத்துவது மற்றும் அதற்கு பொருள் விளக்கம் கொள்வது குறித்த தகராறுகள். மூணாவது, discharge or dismissal of workmen including reinstatement or grant of relief to workmen wrongfully dismissed. வேலை நீக்கம், ஆட்குறைப்பு செய்தல் மற்றும் தவறான வேலை நீக்கத்திற்காக கொடுக்கப்படும் நிவாரணம் குறித்த தகராறுகள். Fourth one, withdrawal of any customary concession or privilege. நீண்ட கால வழக்கப்படி தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த எந்த ஒரு சலுகை அல்லது சிறப்புரிமையை திரும்ப பெற்றுக்கொண்டது குறித்த தகராறுகள். Fifth point, illegality or otherwise of a strike or lockout. வேலை நிறுத்தம் மற்றும் கதவடைப்பு குறித்த தகராறுகள். அண்ட் கடைசியா என்ன மேட்டர் சொல்லியிருக்காங்கன்னா, all matters other than those specified in the third schedule. The third schedule என்ன தகராறுகள் குறித்திருக்காங்களோ அதை தவிர்த்து மற்ற தகராறுகள் எல்லாம் லேபர் கோட்ஸால நம்ம தீர்த்து வைக்க முடியும். So all matters other than those specified in the third schedule. So third schedule என்னென்ன மேட்டர்ஸ் இருக்குன்றத நம்ம இண்டஸ்ட்ரியல் ட்ரிபுனல் நடத்தும் போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதை நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணல. சோ இங்க லேபர் கோட்னா செகண்ட் ஷெட்யூல் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனை பத்தி செக்ஷன் 7 சப் கிளாஸ் 2ல சொல்லியிருக்காங்க. A labor code shall consist of one person only to be appointed by the appropriate government. சோ ஒரு பர்சன் தான் லேபர் கோட்ல இருக்காங்க, அதுவும் உரிய அரசு அப்பாயிண்ட் பண்ணி இருக்கணும். அடுத்து குவாலிஃபிகேஷன்ஸ். சோ லேபர் கோட்ல ஜட்ஜா இருக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், இத பத்தி செக்ஷன் 7 சப் கிளாஸ் 3ல சொல்லியிருக்காங்க. A person shall not be qualified for appointment as the presiding officer of a labor court unless he is or has been a judge of a high court. ஒரு உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றிய அல்லது பணியாற்றுபவராக இருக்க வேண்டும். அடுத்து, he has for a period of not less than 3 years been a district or an additional district judge. சோ 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஒரு மாவட்ட நீதிபதியாகவோ அல்லது கூடுதல் மாவட்ட நீதிபதியாகவோ பணியாற்றிருக்க வேண்டும். அடுத்தது, he has held any judicial office in India for not less than 7 years. சோ இந்தியாவில் 7 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஏதாவது ஒரு நீதிமுறை பணியில் பணியாற்றிருக்க வேண்டும்.
அடுத்து he has been the presiding officer of a labor court constituted under any provincial act or state act for not less than 5 years. So ஏதாவது ஒரு மாநில சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொழிலாளர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் பணியாற்றிருக்க வேண்டும். அடுத்து he is or has been a deputy chief labor commissioner central or joint commissioner of the state labor department having a degree in law and at least 7 years experience in the labor department including 3 years of experience as conciliation officer. So சட்ட படிப்பில் பட்டம் பெற்றுள்ளதோடு தொழிலாளர் துறையில் 7 ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவம் உள்ளதோடு சமரச அலுவலராக அட்லீஸ்ட் 3 ஆண்டு செயல்பட்ட அனுபவம் உள்ள துணை தலைமை தொழிலாளர் ஆணையராக பணியாற்றியவர் அல்லது மாநில அரசின் தொழிலாளர் துறையில் உள்ள இணை ஆணையாளராக பணியாற்றிருக்க வேண்டும். Provided that no such deputy chief labor commissioner central or joint labor commissioner shall be appointed unless he resigns from the service of the central government or state government as the case may be before being appointed as the presiding officer. So the deputy chief labor commissioner or joint labor commissioner ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல சர்வீஸ்ல இருந்தா அது அவங்கள அந்த பொறுப்புல இருந்து ரிசைன் பண்ண பிறகுதான் இங்க லேபர் கோர்ட் ஜட்ஜா அப்பாயிண்ட் ஆக முடியும். அடுத்து he is an officer of Indian legal service in grade 3 with 3 years experience in the grade. So 3ஆம் கிரேடு நிலையில் உள்ள 3 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் உள்ள ஒருவரே தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்ற முடியும். அடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ என்ன தகுதி இருக்கக்கூடாது? செக்ஷன் 7 சப்கிளாஸ் C ல சொல்லியிருக்காங்க. So no person shall be appointed to or continue in the office of the presiding officer of a labor court if he is not an independent person or he has attained the age of 65 years. So independent person இருக்கணும், இல்ல 65 வயசுக்கு உள்ள இருந்தாதான் அவங்க லேபர் கோர்ட் ஜட்ஜா நியமனம் செய்ய முடியும். ஸோ இண்டிபெண்டன்ட் பர்சன் இல்லையோ இல்ல அவங்க 65 வயசு அட்டைன் பண்ணியிருந்தாங்களோ அவங்க ஒரு டிஸ்குவாலிஃபை ஆயிருவாங்க, லேபர் கோர்ட் ஜட்ஜா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஆஃப் டிஸ்பியூட். ஸோ இதுல 2 பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. First point வந்து where the appropriate government is of opinion that any industrial dispute exists or is apprehended, it may at any time by order in writing refer the dispute or any matter appearing to be connected with or relevant to the dispute to a labor court for adjudication. So ஒரு உரிய அரசு தொழில் சச்சரவு அங்க நடைபெறுது இல்ல நடைபெற போகுதுன்னு ஒரு ஒப்பீனியன் வந்தா அவங்க எந்த நேரத்திலையும் ஒரு ஆர்டர் ரைட்டிங்ல கொடுக்க முடியும் டு ரெஃபர் த டிஸ்பியூட் டு எ லேபர் கோர்ட் ஃபார் அட்ஜுடிகேஷன். ஆனா அந்த டிஸ்பியூட் வந்து என்ன மேட்டர் ரிலேட்டடா இருக்கணும்? 2வது அட்டவணையில குறிப்பிட்டிருக்க தகராறுகளை குறித்து தான் இருக்க வேண்டும். So the matter must however relate to any matter specified in the second schedule. So இத பத்தி செக்ஷன் 10 சப்கிளாஸ் 1C ல சொல்லியிருக்காங்க. இம்மா அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது அடிக்கடி ப்ராப்ளம்ஸ்ல கேட்கக்கூடிய பாயிண்ட். என்ன சொல்ல வராங்கன்னா where the dispute relates to any matter specified in the third schedule. So 3வது அட்டவணையில குறிப்பிட்டிருக்க தகராறுகளை குறித்து மேட்டர்ஸ் குறித்து தகராறுகள் இருந்தா and is not likely to affect more than 100 workmen. So 100 workmen affect பண்ணலன்னா the appropriate government may, if it thinks so fit, make the reference to a labor court. So third schedule ல குறிப்பிட்டிருக்க மேட்டர்ஸ் அதுவும் 100 ஒர்க்மேனை அஃபெக்ட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து லேபர் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ண முடியும். இதை பத்தி ப்ரொவிஷோ 1 to செக்ஷன் 10 சப்கிளாஸ் 1ல சொல்லியிருக்காங்க. அடுத்து டியூட்டிஸ் 2 டியூட்டி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டியூட்டி டு அட்ஜுடிகேட் அப்பான் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் relating to matters specified in the second schedule and to perform such other functions assigned to it. இதை பத்தி செக்ஷன் 7 சப்கிளாஸ் 1ல சொல்லியிருக்காங்க. அடுத்த டியூட்டி என்னன்னா டு சப்மிட் இட்ஸ் அவார்ட் within the specified period to the appropriate government. இதை பத்தி செக்ஷன் 15ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியும். அதை பத்தி ப்ரொவிஷோ டு செக்ஷன் 10 சப்கிளாஸ் 2A ல சொல்லியிருக்காங்க.
அடுத்து அவார்ட் வந்து ரைட்டிங்ல இருக்கணும், அதுவும் சைன் ஆகி இருக்கணும் அண்ட் இட்ஸ் பப்ளிகேஷன். இத பத்தி தான் பார்க்க போறோம். The award of a labor code shall be in writing and shall be signed by its presiding officer. So இது section 16 subclass 2ல சொல்லியிருக்காங்க. So next point, publication. So it shall within a period of 30 days from the date of the receipt by the appropriate government be published in such a manner as the appropriate government thinks fit. So இத பத்தி section 17 subclass 1ல சொல்லியிருக்காங்க. Next, powers. Powers ன்னு பார்க்கும்போது ரெண்டு பவர்ஸ் தான். ஒன்னு பவர் டு என்டர் premises. ஸோ premises-குள்ள என்டர் ஆகிறதுக்கு அதிகாரம் இருக்கு ஃபார் த இன்வெஸ்டிகேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட். நெக்ஸ்ட் பாயிண்ட், பவர்ஸ் ஆஃப் சிவில் கோட். ஸோ சிவில் கோர்ட்ல இருக்கிற எல்லா பவர்ஸுமே லேபர் கோர்ட் ஜட்ஜுக்கும் இருக்கு. Next, every inquiry or investigation by a labor court shall be deemed to be a judicial proceeding within the meaning of sections 193 and 228 of the IPC 1860. அடுத்து, every labor court shall be deemed to be a civil court for the purpose of section 345, 346 and 348 of CRPC. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் த ப்ரொசீடிங்கை எப்படி ரெக்கவர் பண்றாங்கன்னா as an arrear of land revenue மாதிரி ரெக்கவர் பண்றாங்க. யாரு ரெக்கவர் பண்றாங்கன்னா உரிய அரசு, that is appropriate government. இதுதான் next point. The cost of the proceeding shall be recovered by the appropriate government in the same manner as an arrear of land revenue. அடுத்து எல்லா இதுலயும் பார்த்தா அதே பாயிண்ட் தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது, prohibition of strike or lockout. ஸோ இதை பத்தி செக்ஷன் 10 subclass 3ல சொல்லியிருக்காங்க. So where an industrial dispute has been referred to a labor court, the appropriate government may by order prohibit the continuance of any strike or lockout in connection with such dispute, which may in existence on the date of the reference. அடுத்து jurisdiction. இதை பத்தி section 10 subclass 4ல சொல்லியிருக்காங்க. So wherein an order referring an industrial dispute to a labor court under section 10 or in a subsequent order, the appropriate government has specified the points of dispute for adjudication. The labor court shall confine its jurisdiction to those points and matters incidental thereto. So என்ன points of dispute for adjudication க்கு appropriate government specify பண்ணிருக்கோ அதை மட்டும்தான் தீர்த்துக்கிற அதிகாரம் லேபர் கோர்ட்டுக்கு இருக்கு. Thank you.